விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து சிங்கப்பெண், அதாவது அதிரடிப்படை வந்து அமைப்பேன்னு வந்து சொன்னார். இன்னைக்கு சட்டசபையிலேயே வந்து பார்க்க போனா சொன்னு தவறா நினைச்சுக்க வேண்டாம். முதலமைச்சரே போதை அடிச்ச மாதிரி அப்படியே ஆணு மல்லாக்கா உட்கார்ந்து நிற்கிறாரு. ஒரு மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒரு ஆக்ஷன் இல்லை. பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இது நான் சொல்லலை, நம்ம விரோதி நாடான பாகிஸ்தான்ல இருக்கிற பிரதமர் கதறாரு. எப்படி இந்தியா மட்டும் பொருளாதாரத்துல வலிமையா இருக்குதுன்னு சொல்றாரு. 2014 வந்து 500 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வாங்கினாங்க. இங்க பாருங்க வந்திருக்குது. இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? இந்த 500 கோடி ரூபாய் யார் இமேஜை வந்து கெடுத்து அவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ 3-6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் வந்தால் விஜய் 200 சீட்டை வந்து குடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்குள்ள வர முடியாது. இது எல்லாம் ஒரு அரசியல் நாடகம். 4 வருஷம் ஆனால் நான் நிறைவேற்ற முடியாது சார். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் அந்த இடத்துல. ஏன்னா 2500 ரூபா வந்து கொடுக்கும்போது வந்து அவர் போட்ட கையெழுத்து, அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து பார்க்க போனால் அவ்வளோ சீக்கிரம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழக அரசியலில் புதிய முறையாக பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியின் கீழே பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் கலந்துருக்கோம். இந்த 10 நாட்களில் பல்வேறு துறை அமைச்சர்கள்லாம் நியமிச்சிருக்காங்க. இந்த அரசனுடைய செயல்பாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? சார், நான் வந்து போன வீடியோவில் கூட வந்து உங்கள் சேனலில் பேசியிருந்தேன். ஒரு புதுசாக வந்து ஒரு அரசு வந்திருக்குது. குறைஞ்சது அவங்களுக்கு வந்து 6 மாத காலம் அவகாசம் தேவை. அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கு தான் வந்து நான் வந்து அந்த இடத்துல சொன்னேன். ஆனால் சட்டம் ஒழுங்கை பற்றி வந்து பேசலை. விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து வந்து சிங்கப்பெண், அதாவது அதிரடிப்படை வந்து அமைப்பேன்னு வந்து சொன்னார். அது என்ன ஆட்சி? ஒரு வாய் பேச முடியாத, ஒரு காது கேட்காத ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்முறை பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள கைது பண்ணாங்க. நான் அது வேணாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்கன்னா அதிரடியாக வந்து முடிவை அதிரடியாக வந்து ஆக்ஷன் எடுப்பேன்னு தான் வந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து போனால் 14 வயசு பையன் வந்து இன்னொரு அவங்க கூட இருக்கிற 14 வயசு பையன் மேலே கல்லை போட்டு கொலை பண்ணியிருக்கிறான். லா அண்ட் ஆர்டர் என்ன ஆச்சு? IAS IPSலாம் மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாரு. 10 நாள் ஆச்சு. இப்போ படப்பையில் வந்து பார்க்க போனால் பட்ட பகலில் 2 மாணவர்களை வந்து வீடு புகுந்து வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. 2 வந்து சிறார்களும் மற்றும் உட்பட 7 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க பட்ட பகலில். சார் என்ன சார் பண்ணுது? இன்றைக்கி அதே அந்த இடத்துல வந்து தாம்பரம் கமிஷனர் ஆஃபீஸ் கண்ட்ரோலில் வருது. இன்றைக்கி போதை கலாச்சாரம் வந்து ஊர் சைட்லலாம் வந்து பார்க்கணும்னா தலை விரித்து ஆடுது. ஆனால் அங்கெல்லாம் வந்து ரோந்து கிடையாது. இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? இல்லை அந்த இருக்கிற IAS IPSக்கு தெரியாதா? இல்லை மூடி மறைக்கிறாங்களா? நாங்கள் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து கேட்கல. வாக்குறுதிக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அள்ளி வீசின வாக்குறுதி அது நிறைவேற்ற முடியாது. 6 சிலிண்டரும் வராது. நீங்கள் சொன்ன அந்த 2500 ரூபா வந்து நீங்கள் 6 மாதம் கழிச்சு கூட கொடுங்க. எங்களுக்கு தேவை பெண்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு. இதற்கு காவல்துறை என்ன பண்ணுறாரு? இதற்கு வந்து முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? இன்னைக்கு சட்டசபையிலேயே வந்து பார்க்க போனால் சொன்னு தவறா நினைச்சுக்க வேண்டாம். முதலமைச்சரே போதை அடிச்ச மாதிரி அப்படியே ஆணு மல்லாக்கா உட்கார்ந்து நிற்கிறாரு. ஒரு மூஞ்சில ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஒரு ஆக்ஷன் இல்லை. அவர் மேடையில் என்னதான் பேசுவாரா? சட்டசபையில் பேச மாட்டாரா? இன்னைக்கு அவர் தான் சொல்லிக்கிறார் வந்து ஃபுல் கண்ட்ரோல் என் கையிலன்னு சொல்லும் போது அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள் பேசுறாங்க தவிர ஒரு நாள் கூட வந்து ப்ரெஸ் மீட் வந்து முதலமைச்சர் கொடுத்ததில்லை. காரணம் என்ன? நான் ஏன் சொல்ல வரேன்னா, அனுபவமும் இல்லை, அறிவும் இல்லை, துணிவும் இல்லாத ஒரு முதலமைச்சராக வந்து விஜய் உட்கார்ந்தது வந்து வெட்கக்கேடான விஷயம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு என்னடானா நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளோட போராட்டம் நடத்துறாங்க. நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு வந்து நல்லா தெரியும், மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை தெரியாத அரவேற்காடு முதலமைச்சர் வந்து அந்த கூட்டணி சேர்ந்த கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதற்கு இந்த கவர்மெண்ட் துணை போகிறது. அது மட்டும் கிடையாது சார். இப்போ நீங்க வந்து பார்க்க போனா இருமொழி கொள்கை சார். பிள்ளை முதல்ல அங்கே இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர் பசங்க வந்து கேட்டு பாருங்க, ஹிந்தி படிக்காத பசங்க எவ்வளோ இருக்கிறாங்களா? ஏன் விஜய் பசங்க எங்கே படிச்சிருக்கிறாங்க? ஏன்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து நீ வந்து கொடுக்க மாட்டேன். ஆனால் வந்து CBSEக்கு வந்து மும்மொழி கொள்கைனா எந்த விதத்தில்? இன்னைக்கு அமைச்சர்கள் வந்து நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து அவங்க பிள்ளைகள்லாம் வந்து ஹிந்தி கற்றுக்கிறாங்க. ஹிந்தி திணிக்கல, ஹிந்தி அதாவது இது அடிஷ்னல் லாங்குவேஜை கற்றுக்கோன்னு சொல்கிறதால என்ன விஷயம்? இதில் வேற PM ஸ்ரீ திட்டத்தில் வந்து 2-3 வருஷமாக பணம் வரலன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்கிறாரு. இப்போ தானே உங்களுக்கு தெரியும், இப்போ தானே நீங்கள் பேப்பரை படித்து பார்க்குறீங்க. ஏண்டா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்லேருந்தே அதை தான்டா சொல்லின்னு வந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்னமோ இன்னைக்கு தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சொல்கிறீங்கல்ல.
நான் மக்களை பார்த்து கேட்குறேன், மாய தோற்றம் நடிகன்னு ஒரு இதால் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, நான் உங்களை குற்றம் சுமத்தலை. ஆனால் பெட்ரோல் உயர்வை வந்து கண்டித்து கண்டனத்தை அறிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர். அது ஒரு வெட்கக்கேடான விஷயம். நான் ஏன் சொல்ல வரேன்னா, மார்ச் மாதத்துலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா கலால் வரியில் வந்து 10 ரூபா வந்து இறக்கியிருக்கிறார். இதற்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் அரசில் வந்து இதே மோடி அரசாங்கம் 5 முறை பெட்ரோல் விலை வந்து இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க, வந்து 100 ரூபா குறைப்பேன், 50 ரூபா 5 ரூபா குறைப்பேன், 10 ரூபா குறைப்பேன். அங்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு திராணி கிடையாது இங்கே இருக்கிறவங்கலாம். ஆனால் இன்னைக்கு உலக நாடே வந்து இன்னைக்கு வந்து ஈரான் வந்து அமெரிக்கா யுத்தத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஸ்தம்பித்து போயிருக்குது. பொருளாதாரம்லாம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இது நான் சொல்லலை, நம்ம விரோதி நாடான பாகிஸ்தான்ல இருக்கிற பிரதமர் கதறாரு. எப்படி இந்தியா மட்டும் பொருளாதாரத்தில் வலிமையா இருக்குதுன்னு சொல்றாரு. ஒரு எதிரி நாடு வந்து சொல்றான் எப்படி வலிமையா இருக்குதுன்னு சொன்னா இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத முதலமைச்சர் இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து 10 ரூபாய் இறக்கும் போது தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன்டா இது வரைக்கும் வந்து இறக்கல? அது யாராவது இங்க கேள்வி கேட்கறதுக்கு திராணி இருக்குதா? இதே ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்தாருல, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 5 ரூபா குறைப்பேன்னு சொல்லி 3 ரூபா குறைச்சி வாய மூடிட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தன் கேள்வி கேட்கல. இன்னைக்கு பெட்ரோல் வந்து விலை உயர்வுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அண்டை நாடுகள்லாம் வந்து வீழ்ச்சி கிட்டத்தட்ட 20% 100% வந்து பெட்ரோல் உயர்வு ஏற்றிருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தாலும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, இருந்தாலும் வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து உங்களுடைய பெட்ரோலை வந்து நீங்கள் இது பண்ணுங்க, நீங்கள் வந்து ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க. ஏன்னா கஷ்டமான காலத்தில் நம்மளை மாற்றிக்கணும். ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்து அவருடைய பாதுகாப்பு வாகனத்தை வந்து குறைச்சிக்கிட்டாரு. ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சருக்கு வந்து அது தெரியல. அடுத்த ஆப்ஷன் என்ன? தமிழ்நாட்டு மக்களை வந்து பாதிப்புக்கு ஆளாகாம எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி அடுத்த திட்டங்கள் கொண்டு வாங்க. தயவு செய்து படித்தவங்களை பார்க்க போனால் 8ஆம் கிளாஸ் படித்தவங்க வந்து ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த், 8வது படித்த செங்கோட்டையன் வந்து நிதி அமைச்சர். நான் மக்களை பார்த்து கேட்குறேன், முதலமைச்சர், நான் படிப்பு சொல்ல வரல, ஒன்றுமே இல்லாதவங்களை தூக்கி வந்து அமைச்சராக உட்காந்தா எப்படிங்க முன்னேறும் தமிழ்நாடு? என்னங்க நீங்கள் பண்ணுறீங்க? படித்த இளவனை தூக்கி எறிஞ்சிட்டீங்க, படித்த ஒரு இளைஞனை. இன்னைக்கு திமுக பண்ற அதே தவறு தானே இதுவும் பண்ணுது. நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிமுகவில் வந்து அந்த லாட்ரி மார்ட்டின் மனைவி நிற்கும் போது என்ன சொன்னாங்க, அவங்கள ஜெயிக்க வச்சா லாட்ரி டிக்கெட் வந்து வெளியில வந்துடும் சொன்னாங்க, விற்பனை தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க பையன் வந்து சொல்லிக்கிறான் 2014 வந்து 500 கோடி ரூபாய் இதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க அப்பா வாங்கினான். இங்க பாருங்க வந்திருக்குது. இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு எதனால வாங்கினாங்க? இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, இந்த அரசாங்கம் வந்து யார் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்காதா? ஏன் எடுக்காது? இந்த 500 கோடி ரூபாய் வாங்கினதுக்கு உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஊழல் பண்ண உங்களால் நடவடிக்கை எடுக்காதா? அப்போ நீங்க வந்து அந்த ஊழலுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறது ஏத்துக்கிறீங்களா? சனாதனத்தை பத்தி பேசின உதயநிதிக்கு வந்து உடனடியாக போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா அப்ப திமுகவுடைய பி டீம் தானுங்க இந்த டிவிக்கு. இப்பயாவது மக்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? தயவு செய்து வந்து அறிவுள்ள மக்கள் சிந்திங்க. இன்னைக்கு வந்து ஒரு நடிகனை தூக்கின்னு வந்து அவனுக்கு வந்து திறமை இருக்குதுன்னு சொல்லி நீங்க வந்து ஆட்சி பொறுப்புல உட்கார வச்சிருக்கிற நீங்க, இந்த 6 மாதம் நானும் அமைதியா இருக்கிறேன். தயவு செய்து வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க தானே வந்து அவர் மேல தலையில கிரீடத்தை வைத்தீங்க, நீங்களே அதுக்கு வந்து பதிலடி தருவீங்க. சரி, என்னதான் வந்துட்டு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் வந்துட்டு கொண்டாடினாலும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க, திமுக தலைவர், திராவிட மாடல் ஆட்சி தான் 2.0 தான் தொடர்கிறது. காரணம் என்னன்னா, திமுக திட்டங்கள் எல்லாம் தொடர்ற வரைக்குமே இது திமுக ஆட்சி தான் அப்படின்னு வந்து மேடையா பேசுறாரு. உங்களோட பார்வை என்ன சார்? தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். 105 இடம் வந்து டிவிக்கு ஜெயிச்சது. அதாவது பின்கது வழியா வந்து கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்து திமுக வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை வந்து ஸ்டாலின் வந்து என்ன சொல்றா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வந்து ஆதரவு கொடுக்க வைத்தாரா? நல்லா பார்த்துக்குங்க. 6 மாசம் வரைக்கும் நாங்கள் வந்து வாயை திறக்க மாட்டோம்னு சொன்ன ஸ்டாலின் 6 நாளில் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து வைரேறி ஆரம்பிச்சிச்சு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சிகளாம் ஆதரவு தரலன்னு சொல்லும் போது வந்து ஆதரவு கொடுத்தோன்னே, இன்னைக்கு அதிமுக இருக்கிற எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தோன்னே நம்ம டிவிகேவை நீ வளைய வைக்க முடியாது, நம்ம வந்து இவங்களை த்ரெட்டன் பண்ண முடியாது, இவங்க எந்த சட்டம் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்ற வந்து பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு அச்சம் வந்ததால நேற்று கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க வந்து அந்த சண்முக பையன் வந்து சொல்றான், நாங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு கொடுத்த ஆதரவு வந்து பரிசீலிப்போம். ஏன்னா நீங்க தான் மக்கள் நலனுக்காக தானே கொடுத்தீங்க, கவர்னருக்கு கண்டனம் தெரிவிச்சீங்க. அப்போ எந்த கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் இந்த கவர்மெண்ட் நல்லா நடக்கணும்னு தானே உங்க எண்ணம். அப்போ உங்க சுயரூபம் அந்த இடத்துல தெரியுதா?
வேற ஒருத்தன் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், நாங்கள் மட்டும்தான். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு திமுக ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிகே கவர்மெண்ட் இல்லை, இது டிஎம்கே கவர்மெண்ட்டு. ஏன்னா வந்து டிஎம்கேல ஆட்சியில் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு. நான் ஏற்றுக்கிறேன். அப்போது 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது இதே இடத்துல அம்மா கிளினிக்கு, அம்மா வந்து மடிக்கணினி கொடுத்தாங்க, அம்மா வந்து உணவகம் கொண்டு வந்தாங்க, அம்மா தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் இவங்க 4 வருஷம் வந்து பொட்டலம் கட்டிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிமுக ஆட்சி வர்றோம்ல. அப்போ திட்டம் போட்டு மக்களை ஏமாத்தினவர் தான் இந்த ஸ்டாலின். நான் கேட்குறேன் மக்களை. அப்போ 4வது வருஷம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க வந்து இப்போ 10 லட்சம் லேப்டாப்பை கொடுப்போம், இன்னைக்கு வந்து அம்மா உணவகத்தை மேம்படுத்துவோம்னு சொன்னாங்கல்ல. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, மக்கள் நலன் கிடையாது, சுய நலம் மட்டும்தான் இந்த ஸ்டாலினுக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாலின் வந்து என்ன அந்த எதுக்கு வந்து கொடுத்தாருன்னா வந்து எந்த நேரத்தில் வந்து ஆட்சி கலைக்கணும்னு சொல்றதால தான் அவங்க 36 குழு அமைச்சு தேர்தல் தோல்விக்கு என்னன்னு வந்து பாருங்க, கெட் ரெடின்னு சொல்லி இருக்கிறாரு. நீ உண்மையாலுமே ஆளாக இருந்தால் என்ன பண்ணிடணும், தமிழ்நாட்டில் இன்னொரு இடைத்தேர்தல் வரக்கூடாது, நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னோமா இல்லையா? ஆனால் நீங்கள் எப்படியாவது உங்கள் பிள்ளைய வந்து உள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு உங்கள் ஆளுங்கள்லாம் வந்து ரெடியாருன்னு சொன்ன அர்த்தம் என்னென்னா, விஜயோடைய இமேஜை வந்து கெடுத்து அவரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ 3-6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் வந்தால் விஜய் 200 சீட்டை வந்து பிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் திமுக ஆட்சிக்குள்ளே வர முடியாது. இது எல்லாம் ஒரு அரசியல் நாடகம். இதை வந்து விஜய்க்கு வந்து என்னென்னா தெரிஞ்சும் வந்து ஒரு தீய சக்தியோட கூட்டணி அமைச்சது ஒரு வெட்கக்கேடான விஷயம். அவங்க போட்ட பிச்சைன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் வந்து சொல்லிட்டு வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டார் ஆதரவு கொடுத்துட்டு. இதுக்கு மேலே ஒரு கேவலம் தேவையா? நல்ல ஒரு மக்கள், நான் கேட்குறேன், மக்கள் உங்களை அங்கீகரிச்சாங்கன்னா நீங்கள் மக்கள் மன்றத்துக்குள்ள போய் நான் வந்து எதிர்கட்சியாக வந்து உட்காடுறேன், நான் வந்து யார் காலையும் ஊழலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இருந்திருப்பார் விஜய், ஒரு தைரியமான ஆளாக இருந்தால். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு நிலைமையில ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். இன்னைக்கு அந்த அவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து 4 வருஷம் ஆனாலும் நிறைவேற்ற முடியாது சார். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த இடத்துல. ஏன்னா 2500 ரூபா வந்து கொடுக்கும்போது வந்து அவர் போட்ட கையெழுத்து, அவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வந்து பார்க்க போனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. இன்னைக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன், சிறுபான்மை மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைச்சது, புதுசாக வந்த வாக்காளர்களுடைய ஆதரவு கிடைச்சதால தான் அங்கே விஜய் வந்து அங்கே 105 சீட் வந்தார். இல்லைன்னா வந்து இன்னைக்கு தொங்கு மண்டலமாக வந்திருக்கும், இன்னைக்கு மற்றவங்கள ஆதரவோட வந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிறுபான்மை மக்களை புறக்கணிச்சதால் தான் இன்னைக்கு திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பிஜேபிக்கும் இந்த நிலைமை வந்திருக்கிறது. ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்து நான் சொல்லலை, திமுக அரசை வந்து திமுக எதிர்கட்சியே சொல்லுது. இன்னும் 7 மாதம் இந்த ஆட்சி இருந்தால் பெரிய விஷயம் யார் சொல்கிறாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் யாருன்னு வந்து பார்க்க போனீங்கன்னா திருச்செந்தூருடைய எம்எல்ஏ. அதாவது பார்க்க போனீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாரு, நன்றி கட்ட குளத்தூர் மக்களா? எப்படி சார் இவங்க மக்களை பார்த்து நன்றி கட்டவன் சொல்லலாம்? இவன் எத்தனை முறை சார் வந்து குளத்தூருக்கு வந்திருக்கிறான்? குளத்தூரை சிங்கப்பூர் மாவட்டமாக மாற்றிருக்கிறாரா? சிங்கப்பூரா மாற்றினாங்கன்னா வந்து இன்னைக்கு முதல்வர் தொகுதியில் வந்து 70-80 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணதா சொல்லப்படுது. ஒரு ஓட்டர்ஸ்க்கும் 3,000 to 3,500 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏன்டா கொடுத்தீங்க நான் கேட்குறேன். நீங்கள் உண்மையுமே நல்லது பண்ணி தான் அந்த மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருப்பானுங்களே. எத்தனை முறை நீ அந்த தொகுதிக்குள்ளே வந்திருக்கிற? அவரை தோக்கடிச்சதால வந்து நன்றி கட்டவர்களா? நன்றி கட்டவர்கள் நீங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதால தான் இன்னைக்கு வந்து இந்த அவலனால. அதனால தானே இன்னைக்கு வந்து ஒன்றும் தெரியாதவனை தூக்கி வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கிறாங்க. இதோடைய பார்க்க போனால் இதுக்கு பாதிப்புக்குள்ளானவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாவாங்க. நான் அதை தான் வந்து கேட்குறேன். இதற்கு அவர் என்ன இது பண்ணுவார்? ஒன்று அவர் சொல்கிறாரு 6 மாதத்துக்குள்ளே இந்த வந்து திமுக வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவை இன்டைரக்டாக அவர் த்ரெட்டன் பண்ணுறாரு. இன்னி வரைக்கும் பார்க்க போனீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சி, விசிகா, இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட்டுங்க, இவங்கெல்லாம் வந்து உள்ள வந்து குதிரை பேரம் வந்து அந்த இடத்துல பேசப்படுது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சரை வந்து விஜய் சந்தித்தது மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எனக்கு வந்திருக்கிற ஒரு தகவல் என்னன்னா, இந்த டாஸ்மார்க்கில் வர வந்து வருமானம் வந்து 3000 கோடி ரூபா மாதம் வந்து ஏதோ வந்து முதலமைச்சருக்கு வந்து கொடுக்குறதா வழக்கம்னு வந்து சொல்கிறாங்க. இதை சம்மந்தமாக தான் வந்து சந்திச்சதாக வந்து வெளியில் பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நான் வந்து அதாவது எதுவாக இருந்தாலும் வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த கவர்மெண்ட் நடக்கும்னு சொன்ன விஜய், உங்கள் வீட்டில் கட்சி மூடிட்டு வந்தவன் யார்? உண்மையாலுமே இந்த அரசாங்கம் வந்து என்னென்னா வந்து தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுப்பாங்களா? இன்னைக்கு பாலியல் சம்பவங்கள் கம்மியாகுமா? போதை கலாச்சாரம் கம்மி வருமா? இன்னைக்கு வந்து நைட்டோட நைட்டாக 75 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி மறுபடியும் சொல்கிறேன். சோசியல் மீடியா, அதாவது என்ன ஒன்றா இன்ஸ்டாவில் வர மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ரீல்ஸை வச்சு வந்து இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இன்னைக்கு 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. இவர் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்ற மாதிரி வந்து கணக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு என்னடானா வந்து
இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு மக்களை கவர்ற அரசாங்கமாக இருக்குது. மறுபடியும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஸ்டாலின் சொல்கிறது உண்மை. ஏன் ஒன்றுனா இன்னைக்கு வந்து பார்க்க முழுக்க முழுக்க திமுகவுடைய அடிமையாக வந்து டிவிகே கட்சியை சேர்ந்த விஜய் அங்கே மாறிட்டார். இதை எதிர்த்து அரசியல் பண்ணால் விஜயோடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். இல்லை அடிமைப்பட்டு போனால் விஜய் தமிழ்நாட்டிலேருந்தே காணாமல் போவார். நான் எச்சரிக்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், விஜயோடைய ஆபத்து அவருடைய புதிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்களால் தான் வரப்போகுது. ஆளுமை திறமை இல்லைனாலும் அதை வந்து வளர்த்துக்குங்க. இன்னைக்கு உண்மையிலுமே ஒவ்வொரு அமைச்சரை கண்காணிங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ரிப்போர்ட்டை வந்து உளவுத்துறையும் வந்து உயர் அதிகாரிகிட்ட வாங்குங்க. உண்மையாலுமே நாட்டு நலன் என்னன்னு வந்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு சட்டசபையில் அப்படியே அமைதியாக பொம்மை மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாட்டிலேருந்து விஜயை மக்கள் தூக்கி எறிவார்கள். நான் எச்சரிக்கிறேன் விஜயை. திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களிடம் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி இருமொழி கொள்கையை வந்து கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஏழை மாணவனும் வந்து 3வது மொழியாக வந்து ஹிந்தி கற்றுக்கட்டும். நான் இப்போ கூட சொன்னேன், அதுக்கு எக்ஸாம் வைக்க தேவையில்லை. இன்னைக்கு கல்வித்துறை வந்து பார்க்க போனால் பலவீனமாக இருக்குது. அதனால் தயவு செய்து சுகாதாரத்துறை, கல்வித்துறை, காவல்துறை இதெல்லாம் வந்து நீங்கள் தயவு செய்து உறுதியான ஒரு கட்டமைப்பை எடுத்து மக்களுக்கு நல்லது செய்யுங்க. மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டுருவாங்க, அவங்கள ஏமாத்திடாதீங்க.